டேய், என்ன விஷயம்னே தெரியாம நீ எதுவும் பேசாத. என்னப்பா விஷயம்? அது அது வந்து அப்பா சொல்ல போறீங்களா இல்லையா? டேய், உனக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கணுமா வேண்டாமா? மாப்ள நடக்கணுமா வேணாமா சொல்லுங்க மாப்ள. அது நடக்கணும்னா உன் அம்மாவை சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைக்கணுமா வேணாமா? கண்டிப்பா செய்யணும்பா. அதான் தங்கச்சி வந்து சாமி வேஷம் போட சொல்லிட்டு இருக்கோம். பா அதுக்கு அத்தை எதுக்குப்பா சாமி வேஷம் போடணும்? டேய் சீனு, உன் அம்மாக்காரி ஒரு அடங்கா பிடாரி. அவகிட்ட நல்லா கனிவா அன்பா சொன்னா அவ கேப்பாளா? கேட்க மாட்டா. அப்போ அவ கனவுல அம்மன் வந்து உன் மகனுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கலன்னா நீ ரத்தங்கக்கி சாவ அப்படின்னு நாக்க துருத்திக்கிட்டு அப்படின்னு அம்மன் வந்து சொன்னா அவ கேப்பாடா. அதெல்லாம் சரிதான். ஆனா நான் வேஷம் போட முடியுமா அதுக்கு? அனி, நம்ம வீட்ல வேற யாராச்சும் வேஷம் போட்டா அக்கா நம்புவாங்களா? சத்தியமா நம்ப மாட்டாங்க நீ. அதே மாதிரி நம்ம வீட்ல அம்மன் வேஷம் போடுறதுக்கு அம்சமான முகம் அனி உங்க முகம் தான் அண்ணி. போ சிவா. அதனாலதான் வேஷம் போடுங்கன்னு உங்களை கெஞ்சிக்கிட்டு இருக்கோம் அண்ணி. அண்ணி ப்ளீஸ் ப்ளீஸ் தந்துங்க நீ. ஆமா தங்கச்சி, பண்ணு தங்கச்சி. டேய், நீயாவது சொல்லுடா இவங்க கிட்ட. அத்தை, இது என் வாழ்க்கை பிரச்சனை அத்தை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு சாமி வேஷம் போடுங்க அத்தை. அவன் சொல்றதை கேளுங்க. டேய், நீயாவது வேண்டான்னு சொல்லுவேன்னு பார்த்தா நீ இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்ன வேஷம் போட சொல்ற? டேய், அது எப்படி சரியா இருக்கும்? அவ கண்டுபிடிச்சிட்டா. தங்கச்சி, இத பாரு, உன் முகம் பாக்குறதுக்கு அப்படியே அம்மன் மாதிரியே இருக்குமா? பத்மா கிட்ட அப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டான்னு சொல்றல்ல, அதனாலதாம்மா உன்னை அம்மனா மாத்தி நீ அப்படியே ஆக்ரோஷமா சொன்னா அவ கண்டிப்பா கேப்பா. அத்தை, என் வாழ்க்கைய ஆரம்பிச்சு வைக்க வேண்டிய பெரிய பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல, ஒரு அம்மாவா நான் மாயாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறிட்டேன்னு, இனிமே நானே முன்ன நின்று செய்வேன்னு சொன்னீங்கல்ல. ஆமா சொன்னேன். நல்லதுக்கு தானே அத்தை உங்களை இந்த வேஷம் போட சொல்றோம். அத்தை, தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க அத்தை. எங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சு வைங்க அத்தை. சம்மதம்னு சொல்லு தங்கச்சி. அத்தை ப்ளீஸ் அத்தை, சம்மதம்னு சொல்லுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. அத்தை 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 சொல்லுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. சரி சரி. சூப்பர்மா, சூப்பர். சரி, தங்கச்சி சரின்னு சொல்லிருச்சு. நம்ம இந்த வேலையெல்லாம் பிரிச்சு எடுத்துக்குவோம். சரி மாமா. தங்கச்சி, அம்மன் வேஷத்தை நீ அழகா பண்ணிரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பத்மா. நேத்து நீ வந்து பண்ண மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன்னு ரொம்ப கோவமா போன. எனக்கே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. மச்சான், அதான் அவ பண்றேன்னு சொல்லிட்டால மச்சான். அவகிட்ட எதுக்கு மச்சான் விளக்கமெல்லாம் கேட்டுக்கிட்டு? பத்மா, நீ போய் குளிச்சு ரெடியாகு போ. சரிங்க மச்சான், நம்ம மத்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவோம். என்னங்க அப்படி பாக்குறீங்க? இல்ல, பத்மா ஒரு விஷயத்துல பிடிவாதம் பிடிச்சா விட்டே கொடுக்க மாட்டாளே. எப்படி பரிகாரம் பண்ண சம்மதிச்சா? எப்படி அவளை சம்மதிக்க வச்சீங்க? மச்சா, அது ஒரு பழைய டெக்னிக் மச்சா. டெக்னிக்கா? அது என்ன டெக்னிக்? அது சாமி அவ கனவுல வந்து சொல்லுச்சோ என்னமோ, அது தெரியாதுல்ல. சாமியா? அவ கனவுல சாமி வந்தது உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்? இல்லங்க, அப்படி ஒரு கனவு வந்திருக்கலாம்ல. என்னென்ன பாக்குறீங்க சொல்லுங்கண்ணே. ஆமா தங்கச்சி, ஆமா ஆமா மச்சான். என்ன அண்ணனும் தங்கச்சி ஏதோ பேசி வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி இருக்கு? ஐயோ மச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான். நம்ம வேலையை கவனிப்போம் மச்சான். இல்லனா பத்மா திடீர்னு மனசு மாறினால் மாறிடுவா மச்சான். அவளை நம்ப முடியாது மச்சான். பத்மா, இந்த பரிகாரம் பண்றதுக்கு நீ சம்மதம் சொன்னதுல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா பண்ணிடுமா. இது நம்ம குடும்ப வாரிசு சம்பந்தப்பட்ட விஷயம். சரிண்ணே. மாமா, அங்க இருக்கு மாமா. அதோ இருக்கு, வாங்க. மச்சான், என்ன பண்றீங்க? பரிகாரம் பண்றதுக்கு குழவிகளை கேட்டாங்கல்ல. ஐயோ, அதுக்காக தான் மாமா. முதல்ல அந்த கல்லை கீழே வைங்க. ஏன் சொல்றேன்ல, முதல்ல அதை கீழே வைங்க. இத
புடிங்க 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 ஏய், பாத்து. மாமா இது ரொம்ப வெயிட்டா இருக்கு அக்கானால இதை தூக்க முடியுமான்னு தெரியலையே மாமா பரிகாரத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா தப்பா போயிருமே அத பத்தி கவலைப்படாதீங்க, நான் எதுக்கு இருக்கேன். அவளை சரியா பண்ண வைக்கிறேன். அப்படியே சொல்றீங்க அதை கொடுங்க. சரி கொடுங்க மச்சான். இந்த, பாத்து நல்ல வெயிட்டா இருக்கு. இந்த கல்லை வச்சே அவளை பழி வாங்காம நான் விட இதை மாட்டேன். எடுத்துலாம் மாமா அவளை பழி வாங்குறதுக்கு எனக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அவளை விடக்கூடாது. வாங்க. சரி வாங்க மாமா பெரிய கல்லா இருக்கேன் மாமா ஏதாவது பிரச்சனை வந்துரு போது மாமா மச்சான் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. பரிகாரம் உங்க மனைவியா பண்றாங்க, என் மனைவி தானே பண்றாங்க. ஆ, நானாச்சு என் பொண்டாட்டியாச்சு. பேசாம வாங்க. இருந்தாலும் வெயிட் ஜாஸ்தியா அட, இருக்குல்ல பரவாயில்ல மச்சான், வாங்க மச்சான். மாயா வந்துட்டா. வா மாயா. வா மாயா. அண்ணே இங்க பாத்து மெதுவா. என்ன இது? இவ்வளவு பெரிய கல்லா இருக்கு. இத எப்படி நான் தூக்கிட்டு போக முடியும்? பத்மா, முழு மனசோட வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை பண்ணா இது கனமால இருக்காதான். கஷ்டம் எல்லாத்தையும் அந்த கடவுள் பாத்துப்பான். இல்ல மச்சான்? ஆமா மாமா ஆமா ஆ, இல்ல இல்ல, இத பார்த்தாலே தெரியுது ரொம்ப கனமா இருக்கு போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பத்மா, எல்லாத்தையும் கடவுள் பாத்துப்பான். மச்சான் அந்த துணி விரிங்க. சரி மாமா